சிறுவினா. உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசைகளிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஒட்டியாகிய நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக. அமிர்தமாக நான், ஆற்றலாக நான், உலக உயிர்களுக்கு ஆதாரமாக நான், பல நிறங்களால் நான், உலகில் பிறந்த முன்னீராய் நான், உணவாய் உற்பத்தி பொருளாய் நான் என்று நீர் தன்னை பற்றி பேசும். சோலை பூங்கா. சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடல் அமைக்க. சோலை காற்று: வணக்கம் செயற்கை காற்றே. மின்விசிறி காற்று: வணக்கம் சோலை காற்று. நான் இல்லாவிட்டால் நீ இல்லைதானே. மின்விசிறி காற்று: நீ இருந்தாலும் நான் இல்லாவிட்டாலும், நீ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மின்சாரம் இல்லாவிட்டால் நான் இல்லை. சோலை காற்று: நீ ஏன் வெப்பத்தையே கொடுக்கிறாய். மின்விசிறி காற்று: அது என்னால் இல்லை. மனிதனால் நான் படைக்கப்பட்டவன். என் நிகழ்வுகள் அனைத்திற்கும் மனிதனே காரணம். சோலை காற்று: நீ மனிதர்களுக்கு உடல் கேடுகளையே உண்டாக்குகிறாய். மின்விசிறி காற்று: உன்னை போல் இயற்கையாக நான் இல்லையே.